கடவுளின் மக்கள். கடவுளை அப்பா, தந்தை என்று அழைக்கும் போது நம்முடன் இணைந்து நாம் கடவுளின் பிள்ளை என்று சாட்சி பகர்கிறார். இவ்வாறு இயேசுவின் பங்காளிகளான நாம் அவரோடு துன்பத்தில் பங்கு பெறும்போது அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்பதை எடுத்துரைக்கும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 14-17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியார் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நம் பிள்ளைகளாகி உரிமை பேரு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடம் இருந்து உரிமை பேரு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவருடன் மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 28 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நாளிலே மூவொரு இறைவனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். கேக்குதா? நல்லா கேக்குதா? கேக்குதா இல்லையா? கேட்கல. மூவொரு இறைவனின் விழாவை கொண்டாடுகிற போது மூவொரு இறைவன் யாரெல்லாம் இறைவன்? தந்தை, மகன், அந்தோனியார். அந்தோனியார் நான் சும்மா சொன்னேன், அவங்க அந்தோனியார். தந்தை, மகன், தூயார். ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுகிற போது அப்படியாக நாம் ஒவ்வொரு முறையும் கொண்டாடுகிற போது இந்த விழாவை பற்றி நம்ம முழுவதுமா புரிந்து கொள்ள முடியுமா? அறிவின் மூலம் தெரியாது, ஆனால் விசுவாசத்தின் மூலமாக தெரிகிறோம். அது நல்ல ஒரு அம்சம். வாழ்க்கையில நம்ம எல்லாமே புரிந்து கொண்டுதான் வாழ்கிறோமா? வாழ்க்கையில நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. மாலையில என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அடுத்த வருஷம் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. அடுத்த ஒரு மணி நேரத்துல என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அடுத்த 10 வருஷத்துல நம்ம எப்படி இருப்போம் யாருக்குமே தெரியாது. தெரியாது. யாருக்காவது கரெக்டா தெரியுமா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு? நோ சான்ஸ். கரெக்டா இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் வாழ்க்கை நகர்கிறது. நம்ம உடலிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு ஆனா உடம்புல ஒண்ணுமே இல்லை, ஆனா வலிக்குது. ஆனா இந்த குறைபாடு இருக்கு. இசிஜின்னு சொன்னாங்க, எடுத்தாச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லா ஸ்கேன் எடுத்தாச்சு, ஊர்ல இருக்கிற எல்லா டெஸ்டும் சேர்த்து எடுத்தாச்சு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில என் உடம்புல இருக்கிற வேதனை தீரவில்லை. சொல்றோமா? எதுக்கோ போயிருக்கோம், ஆனா அத்தனை டெஸ்ட் எடுத்திருக்கோம். கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வர்றாருன்றது நமக்கு புரியவே புரியாது. இருந்தாலும் மாத்திரைய நம்ம சாப்பிடுறோம். எனவே வாழ்க்கையிலே எல்லாம் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் புரிந்து கொள்ள முடியாது. இங்கிருந்து நிலா இருக்குதா இல்லையா? நிலா இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த நிலாவில் என்ன இருக்குது தெரியாது. பாட்டி வடை சுட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல இப்பதான் ஒரு என்ன இருந்துச்சு, சந்திரயான் இறங்கிச்சு. இறங்கினவனே நிலவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடணும். ஆனா நிலவை பார்த்தா கரண்ட் மோடா இருங்க.